கனவா சுஜிவா கம் உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன், புடவா மடிக்கையில் ஒரே ஒரு நிமிஷம் இருவா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னோட உயிர் நண்பன் மூலியமாக எனக்கு அந்த மெடல் கொடுத்ததுல ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்டா. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த நண்பன் மூலியமாக வாங்கிக்கிறது வந்து இன்னும் செம ஃபீலு. நண்பனில் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். ஒரு அசோசியேட் டைரக்டர் படம் முடிஞ்ச உடனே லாஸ்ட்டாக கேரவான் போய் பாய்னா அப்படின்னு சொல்லும் போது அண்ணன் சொன்னார், நல்ல கதை ஒன்று பண்ணிட்டு வாங்க நம்ம பண்ணலாம். ஸோ நான் ராஜாராணி பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அவர் கூப்பிட்டாரு. அந்த ஹார்ட் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்து அப்படியே ஒரு உள்ளம் வந்து வரதுலாம் ரொம்ப கஷ்டம். ஓகே, இந்த பையன் பண்ணுவான் அப்படின்னு நம்பின ஒரு ஆள். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் ராஜாராணி பண்ணிட்டு ஒரு அண்டர்டேஸ் படம் பண்ணிட்டு தான் போனேன். அப்போ போகும்போதும் வந்து நான் என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டேன். வெற்றியோட போறதை தாண்டி ஒரு 1.5 வருஷம் என்ன ஆனாலும் சரி அவருக்காக உருகி உட்காந்து ஒரு கதை எழுதிட்டு போகலாம் அப்படின்னு உட்காந்து 1.5 வருஷம் வெயிட் பண்ணி அண்ணனுக்காக நான் பண்ண படம் தான் தெரியும் என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு படம். ஏன்னா அதுக்கான நான் வந்து எல்லாருமே எஃபர்ட் எடுக்கிறோம். எல்லாருமே வாழ்க்கையில் வந்து அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கான எஃபர்ட் எடுக்கிறோம். நான் அடுத்த ஸ்டேஜ் போகணுன்றதை தாண்டி ஹார்ட்ஃபுல்லாக சோல்ஃபுல்லாக இவரோட ஒரு படம் பண்ணணும்னு நினச்சி பண்ண படம் தான் தெரியும். ஸோ அதோட சக்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போது ஒன் ஆஃப் த பிகஸ்ட் கலெக்ஷன், ஒன் ஆஃப் த பிகஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ், இதெல்லாம் தாண்டி தளபதி ஃபேன்ஸ் இப்போ வந்து எங்கே போனாலும் பெரிய செம்ம தலைவா அடுத்த படம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு இப்போ எங்கே போனாலுமே அந்த ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குது, அடுத்து பெருசாக பண்ணணும்னு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. எனக்கு வந்து கூட பிறந்த அண்ணன் கிடையாது, ஆனால் வந்து தெரிக்கு அப்புறம் இருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னோட உயிர் நண்பன் மூலியமாக எனக்கு அந்த மெடல் கொடுத்ததுல ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்டா. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த நண்பன் மூலியமாக வாங்கிக்கிறது வந்து இன்னும் செம ஃபீலு. நண்பனில் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். ஒரு அசோசியேட் டைரக்டர் படம் முடிஞ்ச உடனே லாஸ்ட்டாக கேரவான் போய் பாய்னா அப்படின்னு சொல்லும் போது அண்ணன் சொன்னார், நல்ல கதை ஒன்று பண்ணிட்டு வாங்க நம்ம பண்ணலாம். ஸோ நான் ராஜாராணி பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அவர் கூப்பிட்டாரு. அந்த ஹார்ட் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்து அப்படியே ஒரு உள்ளம் வந்து வரதுலாம் ரொம்ப கஷ்டம். ஓகே, இந்த பையன் பண்ணுவான் அப்படின்னு நம்பின ஒரு ஆள். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் ராஜாராணி பண்ணிட்டு ஒரு அண்டர்டேஸ் படம் பண்ணிட்டு தான் போனேன். அப்போ போகும்போதும் வந்து நான் என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டேன். வெற்றியோட போறதை தாண்டி ஒரு 1.5 வருஷம் என்ன ஆனாலும் சரி அவருக்காக உருகி உட்காந்து ஒரு கதை எழுதிட்டு போகலாம் அப்படின்னு உட்காந்து 1.5 வருஷம் வெயிட் பண்ணி அண்ணனுக்காக நான் பண்ண படம் தான் தெரியும் என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு படம். ஏன்னா அதுக்கான நான் வந்து எல்லாருமே எஃபர்ட் எடுக்கிறோம். எல்லாருமே வாழ்க்கையில் வந்து அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கான எஃபர்ட் எடுக்கிறோம். நான் அடுத்த ஸ்டேஜ் போகணுன்றதை தாண்டி ஹார்ட்ஃபுல்லாக சோல்ஃபுல்லாக இவரோட ஒரு படம் பண்ணணும்னு நினச்சி பண்ண படம் தான் தெரியும். ஸோ அதோட சக்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போது ஒன் ஆஃப் த பிகஸ்ட் கலெக்ஷன், ஒன் ஆஃப் த பிகஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ், இதெல்லாம் தாண்டி தளபதி ஃபேன்ஸ் இப்போ வந்து எங்கே போனாலும் பெரிய செம்ம தலைவா அடுத்த படம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு இப்போ எங்கே போனாலுமே அந்த ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குது, அடுத்து பெருசாக பண்ணணும்னு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. எனக்கு வந்து கூட பிறந்த அண்ணன் கிடையாது, ஆனால் வந்து தெரிக்கு அப்புறம் இருக்காரு.